வெல்கம் டு கிரீன் மூவி ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரீசெண்டாக வெளிவந்திருக்க ரிசார்ட்டுங்கிற ஒரு வெப் சீரிஸ் பற்றி. இதில் இது வரைக்கும் மொத்தம் 8 எபிசோடு விட்டுருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஓடும். சரி வாங்க இப்போது இந்த சீரியஸோட கதையை பார்ப்போம். இந்த கதையோட ஆரம்பத்தில் இந்த சீரியஸோட ஹீரோ வெற்றி ஆர்ஆருங்கிற ஒரு ரிசார்ட்டில் புது ஹவுஸ் கீப்பிங்காக வேலைக்கு ஜாயின் பண்ண போகிறான். வெற்றி அவனோட படிப்பை பாதிலேயே நிப்பாட்டிட்டு குடும்ப சூழ்நிலைக்காகவும் தங்கச்சியோட படிப்புக்காகவும் வீட்டில் அவங்க அப்பா வாங்கி வச்ச கடனுக்காகவும் அவனுக்கு பிடிச்ச ரிசார்ட்டில் பிடிக்காத க்ளீன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்றான். அதே போல் அந்த ரிசார்ட்டோட மேனேஜர் மிஸ்டர் உத்தமனை போய் பார்க்குறான். அவர் தான் இவனை இங்கே வேலைக்கு சேர்த்து விட்டுருப்பார் போல். அதனால் அவருக்கு அவனோட நன்றியை தெரிவிக்கிறான். அதற்கு அவரும் அவனோட சேலரி டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு கிளீனிங் டீம் இன்சார்ஜ் பாண்டியை போய் பார்க்க சொல்லி அனுப்புகிறாரு. இவனும் சரின்ட்டு போய் அந்த இன்சார்ஜ் பாண்டியை பார்த்துட்டு அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி அவனுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்ததாக அந்த ரெசார்ட்டோட கிச்சன் டீமை காமிக்கிறாங்க. அங்கே தான் இந்த சீரியஸோட ஹீரோயின் ஐஸ்வர்யா வேலை பார்க்குறான். ஆனால் அவளுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கர் ஆகணுன்றது தான் கனவு. அவங்க அப்பாவோட கம்பெனினால இந்த வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதே போல் அந்த கிச்சன் டீமோட சீஃப் குக்காக வரவர் தான் மிஸ்டர் நெடுமாறன். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள். ஹீரோயின் ஐஸ்வர்யாவோட அப்பாவும் இவர் தான். அவரோட பொண்ணாக இருந்தாலும் அவளையும் அந்த கிச்சனில் ஒரு ஸ்டாப்பாக தான் நடத்துவார். ஒரு நாள் வெற்றியும் கிளீனிங் டீம் இன்சார்ஜ் பாண்டியும் வேலையை முடிச்சுட்டு சாப்பிடலான்னு வரும்போது அங்கே சாப்பாடு தீர்ந்து போயிடுது. அதனால அவங்க ரெசார்ட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு தள்ளுவண்டி கடைக்கு போய் சாப்பிட போகிறாங்க. ஆனால் அந்த கடையோட மாஸ்டர் கடன்காரனை பார்த்து ஓடிட்டா. அதனால சாப்பாடு செய்ய ஆள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட வெற்றியும் நான் நல்லா சமைப்பேன், நான் வேணா தோசை சுடவான்னு கேட்டுட்டு அங்கே போய் தோசையும் புரோட்டாவும் போடுறான். அதை பார்த்து அந்த கடைக்காரக்காவன் நல்லா சமைக்கிறதுனால அவனை பார்ட் டைமாக வேலைக்கு கூப்பிடுறாங்க. வெற்றிக்கும் சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதோட அவனோட கடனுக்கும் அந்த பணம் உதவியாக இருக்கும்னு நினச்சிக்கிட்டு அந்த அக்காடை ஓகே சொல்லிடுறான். அப்படியே மறுநாள் அவே ரெசார்ட் வேலைக்கு போகிறா. அங்கே ஷேஃப் நெடுமாறன் அவரோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ஒரு சூப்பை அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சாப்பிட்டு கொடுக்குறாரு. அதை பார்த்த வெற்றி அப்படி இதில் என்ன இருக்குன்னு செக் பண்ண அவங்க கிளம்புனதும் அங்கே போய் அவங்க குடிச்சிட்டு மிச்சம் வச்ச அந்த சூப்பை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். அதே போல் வெற்றிக்கு நேச்சுரலாகவே எந்த ஒரு உணவையும் டேஸ்ட் பண்ணி அதோட இன்க்ரீடியன்ஸை கண்டுபிடிக்கிற பழக்கம் இருக்குது. அதை வச்சு அந்த சூப்போட இன்க்ரீடியன்ஸை கண்டுபிடிச்சி அவன் வேலை பார்க்குற தள்ளு வண்டி கடையில் அதை 30 ரூபாய்க்கு சேல் பண்ணுறான். அந்த சூப்போட டேஸ்ட்டும் அங்கே வர கஸ்டமருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஒரு நாள் நெடுமாறன் அவர் ஃப்ரெண்ட்ஸுகளோட வெளியே போயிட்டு வரும்போது ஒரு சேஞ்சுக்கு தள்ளு வண்டி கடையில் சாப்பிடலான்னு முடிவு பண்ணி வெற்றி வேலை பார்க்குற அதே தள்ளு வண்டி கடைக்கு வராங்க. அங்கே அவரோட சிக்னேச்சர் சூப்பை 30 ரூபாய்க்கு விற்கிறதா பார்த்துட்டு ரொம்ப கோபமாகி வெற்றியை முறைச்சி பார்த்துட்டு கிளம்புறாரு. மறுநாள் வெற்றி நெடுமாறனை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அவன் அவரோட கிச்சனில் சேர்த்துக்க சொல்லி கேட்குறா. ஆனால் நெடுமாறன் என்னோட கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு உனக்கு தகுதியே கிடையாது சொல்லி அவனை அசிங்கப்படுத்தி போயிடுறாரு. அதே போல் ஐஸ்வர்யா ஒரு பக்கம் அவளுக்கு பிடிக்காத ரெஸ்டாரண்ட் வேலையை பார்த்துட்டு இன்னொரு பக்கம் அவளுக்கு பிடிச்ச சிங்கிங் ஈவெண்ட்டுகளில் யாருக்கும் தெரியாமல் கலந்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஒரு நாள் அவள் ஒரு ஈவெண்ட்டில் பாடுறதுக்காக போகிறாள். அவள் பாடுறது அங்கே உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனதுனால அவளை மும்பைக்கு வர சொல்கிறாங்க. இதை எப்படி அவளோட அப்பா கிட்ட சொல்கிறதுன்னு அவளோட ஃப்ரெண்டு வேணிக்கிட்ட புலம்பிக்கிட்டே பீர் கொடுக்குறான். அந்த நேரம் அவளோட அப்பா மிஸ்டர் நெடுமாறன் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி ஒரு ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு ஐஸ்வர்யாவும் கிச்சன் க்ளோஸ் பண்ணிட்டோன்னு சொல்லாரான். ஆனால் நெடுமாறன் அதெல்லாம் கேட்காம அவங்கள கிச்சனை ஓப்பன் பண்ணி செஞ்சு தர சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதனால ஐஸ்வர்யாவும் அவளோட ஃப்ரெண்டு வேணியும் ஒரு சின்ன தயக்கத்தோடையே சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் போதையில் இருந்ததால் அவங்களால அந்த கிச்சனில் ஸ்டடி பண்ண முடியல. அந்த நேரம் அந்த ஃபாரினர்ஸ் கொடுத்த ஆர்டரை எடுத்துகிட்டு வந்த வெற்றி இவங்க அந்த கிச்சனில் உழப்பிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் வந்து உதவான்னு கேட்குறா. அதுக்கு அவங்க 2 பேரும் முதல்ல வேணான்னு சொன்னாலும் ஒரு கட்டத்தில் சரின்னு சொல்லி உள்ளே கூப்பிடுறாங்க. பிறகு வெற்றி ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போய் அங்கே அசோகா அல்வான்னு ஒரு டிஷ்ஷை செஞ்சு அவங்கள்ட்ட கொடுக்குறா. அதை சாப்பிட்டு பார்த்த ஃபாரினர்ஸுக்கு அது பிடிச்சி போய் இன்னொரு பிளேட் கேட்குறாங்க. அதுக்கு அவனும் சரின்ட்டு மறுபடியும் கிச்சனுக்குள்ளே போய் அந்த டிஷ்ஷை செய்ய போகிறான். அந்த நேரம் உள்ளே வந்த நெடுமாறன் வெற்றி கிச்சனுக்குள்ளே இருக்கிறத பார்த்து அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாரு. அப்படி அவே செஞ்சு அந்த டிஷ்ஷை கோபமாக போய் தூக்கி போட போகும்போது அந்த டிஷ்ஷோட ஸ்மெல் அவனுக்கு பழக்கப்பட்டது மாதிரி தோணுது. பிறகு அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேகமாக அவரோட ரூமுக்கு போய் வெற்றியோட டீட்டெயில்ஸை செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் வெற்றியோட அப்பா பேர் சிதம்பரம்னு போட்டிருக்கிறத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி அவரோட ட்ராவலில் இருக்கிற சரக்கு எடுத்து பதட்டமாக குடிக்க ஆரம்பிக்கிறாரு.
அதே போல் வெற்றியும் இந்த பக்கம் அவனோட அப்பா ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுட்டு முறைச்சி பார்க்குறான். அதோட இந்த 8 எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம க்ரீம் மூவி ஸ்டுடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.